ரொம்ப சீரியஸான விஷயம். இது ரைட். ஒரு டம்ளர் தண்ணியை செலவு பண்ணது சமம்னு சொல்லி கமலஹாசன் சொல்லியிருந்தாரு. சும்மாவே ஒரு புரிய மாதிரி பேச மாட்டாரு. இது என்னது ப்ரோன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நீங்க ஒவ்வொரு கேள்வி கேட்கும் போது ஒரு டம்ளர் தண்ணி காதல விட்டீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. கலையுரைத்த கற்பனையே நிலையான கொண்டா. நீங்க இந்த கூகுள் கிட்ட இந்த ஏஐ கிட்ட கேள்வி கேட்கறது தெரியுமா? அதுக்கெல்லாம் நீங்க கேட்கற ஒரு கேள்வியும் ஒரு சர்வர் இருக்கும். சர்வர்னா கம்ப்யூட்டர் சொல்லலாம். அந்த எல்லா கம்ப்யூட்டர் ஒன்னா இருக்க இடம் தான் டேட்டா சென்டர். இந்த டேட்டா சென்டர் பயங்கர ஹீட் ஆகும். சர்வர்ஸ் இருக்குல்ல பயங்கரமா ஹீட் ஆகும். யூசுவலா ஏசி போட்டு கூல் பண்ணுவாங்க. சின்ன சின்ன சர்வர்ஸ்லாம் இதெல்லாம் பெரிய கால்குலேஷனால தண்ணியில வந்து கம்ப்யூட்டர் கூல் பண்ணுவாங்க. அதனால தான் டேட்டா சென்டர் எல்லாமே எங்க தண்ணி இருக்கிறோ அது பக்கத்துல செட் பண்ணுவாங்க. பொதுவா வந்து நதியில தண்ணி யூஸ் பண்ணுவாங்க. சில இடங்களில் கடல் தண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இங்கதான் பிரச்சனை வருது. என்னன்னா நிறைய நாடுகள்ல நான் சொல்ற அமெரிக்கால கூட டேட்டா சென்டர் இடங்கள்ல அங்க இருக்க மக்கள் வந்து தண்ணி வந்து கீழே போயிடுச்சு be aware of what you're doing. என்ன பண்றீங்க? ஒரு கண்ட்ரோல் இருங்க. டெக்னாலஜி வந்து ஓவர் யூட்டிலைஸ் பண்ணி அதுக்குள்ள போய் மாட்டிக்காதீங்க. மலைவரிசன் மார்க்கம் கன்றே நிலை பெறமே உலகம் அது மூலமா அதுக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது. கருதியருள் வழங்கிறேன் தனக்கே